என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹட்டன் பிரேகடனம் இல்லை, இது ஹட்டன் விபரீதம். ஒரு வருஷத்துக்குள்ளார நாங்கள் 4500 வீடுகள் கட்டுறோன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். 4500 வீடு இல்லை, 400 செங்கல் கூட வைக்க முடியாதுன்னு. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2088 பேருன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வழங்குறீங்க. புள்ளியார் சொல்லி போட்டது நான். But Honorable Prime Minister, since you're sitting here, I would like to explain it to you as well. Plantation companies have not done anything for the workers. But because they are sitting on the board of the Plantation Human Development Trust, whatever money that is allocated from the treasury and that goes to that trust, work is being done. That is not the plantation company's money or our money. It's taxpayers' money. But today plantation companies are taking the benefit out of it. 1700 ரூபாய் சம்பளம் இப்போ நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, திருப்தியான விஷயம். ஆனால் அந்த 1700 ரூபாய் எப்படி கொடுக்க போறீங்க? கிட்டத்தட்ட 1197 கிரச் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் 26,000 குழந்தைங்களுக்கு நாங்கள் இலவச காலை உணவு திட்டத்தை கொண்டு அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதுவும் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க என்ன சொல்ல முடியும்? ஒரு வருஷத்துல மலையகத்துக்கு பண்ணிருக்கீங்கன்னு நாங்க தெளிவாகவே சொல்லியிருக்கோம். வீட்டுரிமை வேற, காணி உரிமை வேற. அரசாங்கம் வீடு கட்டி தான் உறுதிப்பத்திரம் வழங்கணும்னா அதுக்கு பேரு தீர்வு கிடையாது. அது உங்களோட கடமை. அது மலையக தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, சிங்கள மக்களா இருக்கட்டும், ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், முஸ்லிம்களா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். இந்த நாட்டில் இலங்கையர்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் வீடு கட்டினா அவங்களுக்கு காணி உரிமை பத்திரம் வழங்குறது உங்களோட கடமை. நாங்க கேட்கறது தீர்வு. உங்களுக்கு வந்து திராணி இருந்தா அந்த 16 நிறுவனங்கள் இருந்த அந்த பெருந்தோட்டத்தை எடுத்து கைமாத்தி கொடுங்க பார்ப்போம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முதலாவதாக நான் நளின் பண்டார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பிரேரணையை கொண்டாந்ததுக்காண்டி. காரணம் என்னன்னா, இந்த ஒரு வருஷம் அரசாங்கத்தோட காலை வினாடி 10 கரு மந்திரித்துமணி இந்த அரசாங்கத்தின் நடத்தி எப்படி ஒரு வருஷமா அவங்க எவ்வாறான முறையில் செயல்பட்டாங்க அதெல்லாத்தையும் விவாதிக்கிறதுக்கு ஒரு தருணம். என்னோட உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கௌரவ தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரும் கௌரவ பெருந்தோட்ட அமைச்சர் அவர்கள்கிட்ட நான் முன்கூட்டி ஒன்று அறிவிக்கிறேன். லட்சப்பான தோட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலை கிட்டத்தட்ட 772 தொழிலாளர்கள் தொழில் புரியும் இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு நேற்று இரவு. அது கட்டாயம், அதுக்கு தேவையான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கும்னு நான் நம்புறேன். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துல அரசாங்கத்து மேல பல்வேறு பாராட்டுகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு, அபிப்பிராயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஜீவன் தொண்டுமான இங்க பேச வரல, மலையகத்தை சார்ந்த ஒரு இளைஞனா உங்க எல்லாருக்கிட்டையும் பேச வந்திருக்கேன். மலையகத்தை சார்ந்த ஒரு இளைஞனா பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தேர்தலின் பொழுது ஒரு ஹட்டன் பிரேகடனம் என்று ஒன்று கொண்டு வந்து சமர்ப்பிச்சாரு. அந்த ஹட்டன் பிரேகடனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வீடு மற்றும் காணி சம்பந்தமான விடயங்கள், அதே மாதிரி அரசு சேவை சம்பந்தமான விடயங்கள், கல்வி, சுகாதாரம், முக்கியமா சம்பள பிரச்சனையும் பெருந்தோட்ட நிறுவனத்தின் செயற்பாடுகள் சம்பந்தமாக இந்த பிரகடனத்தில் அனைத்து தீர்வுகளையும் வழங்கினாங்க. இப்ப அதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவதாக இன்னைக்கு வந்து காணி உரிமை மற்றும் வீடு திட்டம் இதை நீங்க எடுத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே சபையில தான் இப்ப என் கண்ணுக்கு தெரியல, இப்ப காணாமல் போன சில மலையக பிரதிகள் அவங்க இதே சபையில தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால எனக்கு சவால் விட்டாங்க. இங்க இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளார நாங்க 4500 வீடுகள் கட்டுறோன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். 4500 வீடு இல்ல, 400 செங்கல் கூட வைக்க முடியாதுன்னு. எத்தனை வீடுகள் கட்டியிருக்காங்கன்னு தெரிவிக்க முடியுமா அமைச்சர் அவர்களே? அதே நேரத்தில் வீடு திட்டத்தை விட கடந்த அரசாங்கத்தில் இருக்கும் போது நாங்க வந்து 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கி இருந்தோம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு. நான் ஏற்கனவே இந்த சபையில அறிவிச்சிருந்த காணி உரிமை வேற, வீட்டு உரிமை வேற. எனக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் வந்து 12ஆம் தேதி ஒரு நிகழ்வுக்கு அழைப்புதல் வழங்கியிருக்கீங்க. அழைப்புதல் வழங்கினதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா மக்களுக்கு தெளிவுபடுத்தியாகணும் அந்த நிகழ்வு என்னன்னு. நீங்க எங்களுக்கு வழங்கியிருக்க அழைப்புதல்ல தெளிவா எழுதியிருக்கு, நாங்க வந்து 2000 பேருக்கு, அதாவது 10,000 வீடு திட்டத்துல வர 2000 வீடுகளுக்கான உறுத்தை நாங்க வழங்க போறோம். ஆனா அதே நேரத்தில் நான் இன்னைக்கு உங்களுக்கு சரியாக சொல்றேன், நீங்க வழங்குறது 2000 பேருக்கான காணி உறுதி பத்திரங்கள் கிடையாது. நீங்க வழங்குறது இந்த ஆவணம். இந்த ஆவணத்துல என்ன எழுதி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் ஒரு வீடு வழங்கப்படுது. இதுல வந்து எந்த விதமான சட்ட ரீதியான பலமும் கிடையாது. There is no legal strength or substance to this document. It is a mere document which just says you have been allotted a house under this government. In this document, by the way, has been given by successive governments to beneficiaries. That's not the problem.
எனக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட 2088 பேருன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட்டை வழங்குறீங்க. ஆனா காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறது நீங்க 237, அதுவும் அந்த நிகழ்வனைக்கு 10 பேருக்கு வழங்குறீங்க. இந்த 237 காணி உறுதி பத்திரங்கள், இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, 237 பத்திரங்களுக்கு புள்ளியார் சொல்லி போட்டது நான். அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 1000 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கணும்னு நாங்கள் அந்த திட்டத்தை மேற்கொண்டோம். ஆனாலும் அந்த திட்டத்தை தயார் செய்யும் போது நான் வெளிப்படையாக சபையில் சொன்னேன், இது காணி உறுதி திட்டம் கிடையாது, இது வீட்டுரிமை திட்டம். நீங்க வழங்குற பத்திரம் யார் யாருக்கு அரசாங்கம் மூலியமா வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த காணி உறுதி பத்திரம். இது போயினா தயவு செய்து நீங்க என்ன திருத்துங்க. ஆனா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு. அதே நேரத்தில் இந்த வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாகவே சொல்லியிருக்கோம், வீட்டுரிமை வேற காணி உரிமை வேற. அரசாங்கம் வீடு கட்டி தான் உறுதி பத்திரம் வழங்கணும்னா அதுக்கு பேரு தீர்வு கிடையாது, அது உங்களோட கடமை. அது மலையக தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, சிங்கள மக்களாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இந்த நாட்டில் இலங்கையர்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் வீடு கட்டினா அவங்களுக்கு காணி உரிமை பத்திரம் வழங்குறது உங்களோட கடமை. நாங்கள் கேட்கறது தீர்வு. 200 வருஷமா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, திருப்பி திருப்பி வந்திருக்க அரசாங்கங்கள் 66,000 வீடுகள் கட்டியிருக்காங்க, ஆனாலும் ஒரு தீர்வு வரல. அப்படி இருக்கும்போது நீங்களும் திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருந்தார்ல என்ன அர்த்தம் இருக்கு? தீர்வுனா காணி உறுதி பத்திரத்தை நீங்க வழங்குங்க. மக்கள் இப்ப வாழ்ற இடத்துக்கு நீங்க அந்த 10 பர்ச் காணியை கொடுங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, மலையகத்தில் இருக்க தோட்ட தொழிலாளர்களும் அவங்களை சார்ந்த நபர்களும் தானாவே வீடு கட்டிக்குவாங்க, இதான் உண்மை. ஆனா 12ஆம் தேதி நடக்கிறது நிகழ்வுன்னு என்னால ஏத்துக்க முடியாது, அது வந்து ஒரு ஏமாற்று வேலை. அதே நேரத்தில் உங்க ஹட்டன் பிரேகடன் அதுல நீங்க வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க, நாங்க வந்து கிட்டத்தட்ட அரசு சேவைகள் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கறதுக்கு எங்களோட முழு முயற்சி நாங்கள் எடுப்போம். அப்படின்னா இந்த கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. அரசு சேவைகள் மக்களுக்கு போய் சேரணும் தான் நாங்கள் எல்லாரும் நினைச்சு நோவுட் ஏஜி ஆஃபீஸ்னு ஒன்று கொண்டு வந்தோம். உங்களோட ஹட்டன் பிரேகடனத்தில் எழுதியிருக்கு நாங்கள் வந்து புதிய ஏஜி ஆஃபீஸை உருவாக்குவோம். ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பண்ண விஷயம், நோவுட் ஏஜி ஆபீஸை மூடிட்டு ஹட்டனுக்கு மாத்தணும்னு சொன்னீங்க. மக்கள் மத்தியில் ஏற்பட்ட போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் மட்டும்தான் இன்னைக்கு நோவுட் ஏஜி ஆபீஸ் இன்னும் அங்க இருக்கு. வளங்கள் பத்தல, ஆனா அதுக்காண்டி அஸ்திவாரத்தில் கை வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதே அரசு சேவைகள், இதே ஹட்டன் பிரேகடனம் அதிலே நீங்க எழுதியிருக்கீங்க, தெளிவா அதுல எழுதியிருக்கீங்க, நெவிடா அதாவது மலையக அபிவிருத்தி அதிகார சபை, இது வந்து மக்களுக்கு தேவையான சேவைகளை கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே இதுக்கு நாங்கள் சீர்திருத்தம் கொண்டு வருவோம் தான் எழுதியிருக்கீங்களே தவிர ஒட்டுமொத்தமா இல்லாம ஆக்க போற விஷயத்தை எங்க கிட்ட சொல்லவே இல்லை, மக்கள் கிட்டையும் சொல்லலை. ஆனா இப்ப கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு நீங்க கடைசியில பதில் சொன்னீங்க, இல்ல நாங்க அதை மேம்படுத்த தான் பார்க்கிறோமே தவிர அதை இல்லாம ஆக்க போறது கிடையாது. ஆனா நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் கௌரவ மனோகணேசன் அவர்கள் கிட்ட ஒரு உறுதி கொடுத்தாரு, இதை நாங்க மூட மாட்டோம்னு. ஆனா அவர் கீழே இயங்குற ஜனாதிபதி செயலணி ஒரு காகிதம் ஒன்று வழங்கி இருக்காங்க. அந்த காகிதம், அந்த ஆவணம் வந்து மனோகணேசன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காரு. தெளிவா எழுதியிருக்கு, மூடப்படுற நிறுவனங்கள்ல இதுவும் ஒண்ணு, எங்களோட முடிவை நாங்க சிந்திச்சு பார்ப்போம், ஆனா மாற்ற முடியாது. அந்த ஆவணம் கௌரவ மனோகணேசன் அவர்கள் கிட்ட இருக்கு. இப்ப நெவிடா என்கிற மலையக அபிவிருத்தி அதிகார சபை ஒரு முக்கியமான சபை. உங்கள்கிட்ட உண்மையா சொல்லணும்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் இருக்கிற PHDT இருக்கிற வரைக்கும் மலையகத்துக்கு டெவலப்மெண்ட் நடக்காது, உரிமை சார்ந்த விடயங்கள் வராது. காரணம் என்னன்னா, பிளான்டேஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் இயக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள், நெவிடாவை இயக்கிறது அரசாங்கம். அரசாங்கமா நம்ம தான் பாரோ எடுத்தாகணும் மலையக மக்களை. பெருந்தோட்ட நிறுவனம் பாரோ எடுக்கும் போது இன்னைக்கு அவங்க வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. இந்த பகுதியை ஆங்கிலத்தில் கட்டாயம் சொல்லி ஆகணும், ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சாகணும். Regional plantation companies today put on their website, we have built 44,000 houses, we have done this for the workers, we have done that for the workers. But Honorable Prime Minister, since you're sitting here, I would like to explain it to you as well. Plantation companies have not done anything for the workers, but because they are sitting on the board of the Plantation Human Development Trust, whatever money that is allocated from the treasury and that goes to that trust, work is being done. That is not the plantation company's money or our money, it's taxpayers' money. But today plantation companies are taking the benefit out of it, which is why I urge the government to utilize Navida, because Navida removes the middleman. We do not have to depend on the companies, these are our people.
அதே போன்றுதான் நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அரசு சேவையை ඔබතුමායි කාලය තව විනාඩි 2යි ගරු அரசு சேவையை මන්ත්‍රීතුමනි. பொறுத்த வரைக்கும் நம்ம வரலாறை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். கிராம சேவக பிரிவை நம்ம கூட்டி ஆகணும். அது நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க பிரகடனத்துல நாங்க உடனே செய்வோம். ஆனா அதுவும் நடக்கல. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்க பேச விரும்புகிறேன். சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை சம்பந்தமாக 456 EMA இருக்கு மலையகத்தில். அரசாங்கம் பாரம் எடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே அமைச்சரவை அனுமதி எடுத்திருக்கோம். ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஆனால் போதுமான அளவு டீச்சர்ஸ் பத்தல. நாங்கள் கொண்டு வந்த ஸ்டெம் டீச்சர் ட்ரைனிங் 3 மாசமா இந்தியாவிலேருந்து டீச்சர்ஸை இறக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஆனால் இன்னைக்கு அது நிப்பாட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1197 கிரச் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் 26,000 குழந்தைங்களுக்கு நாங்கள் இலவச காலை உணவு திட்டத்தை கொண்டு அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் அதுவும் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க என்ன சொல்ல முடியும் ஒரு வருஷத்துல மலையகத்துக்கு பண்ணிருக்கீங்கன்னு? கடைசி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன். அதே ஹட்டன் பிரகடனத்தில் ஐ வில் ஃபினிஷ் சூன் டோன்ட் வரி. அதே ஹட்டன் பிரகடனத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க பெருந்தோட்ட, இப்ப நீங்க தான் சொன்னீங்க பெருந்தோட்ட நிறுவனத்தோட நாங்க நெருங்கி வேலை செய்யறோம், கட்டாயம் ஒரு தீர்வு எடுப்போன்னு. ஆனா ஹட்டன் பிரகடனத்தில் நீங்க சொல்லியிருக்க விஷயம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான முறையில தான் செயல்பட்டு இருக்காங்க. அவுட்க்ரோர் சிஸ்டம் கொண்டாந்துருக்காங்க. நீங்க நிப்பாட்டுவீங்கன்னு சொன்னீங்க, நிப்பாட்டல. பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்க மறைச்சு வச்சிருக்க லாபத்தை நீங்க ஆடிட் வச்சு அவங்க சட்டத்துக்கு முன்னால நிப்பாட்ட வைப்பேன்னு சொன்னீங்க, நிப்பாட்ட வைக்கல. அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் நாங்க நஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்ற நிறுவனத்தை நீங்க இன்னொரு நிறுவனத்துக்கு கைமாத்தி கொடுப்பீங்கன்னு ஒரு உறுதி கொடுத்திருக்கீங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன் 22 பெருந்தோட்ட நிறுவனத்துல 16 பெருந்தோட்ட நிறுவனம் பொய்க்கு நாங்க நஷ்டத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ඔබතුමායි කාලය අවසానයි. I'm almost done. பொய்க்கு 16 நிறுவனங்கள் நஷ்டத்தை மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு திராணி இருந்தா அந்த 16 நிறுவனங்கள் இருந்த அந்த பெருந்தோட்டத்தை எடுத்து கைமாத்தி கொடுங்க பாப்போம். கடைசியாக சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை அதில் விமர்சிக்க விரும்பல. ஏன்னா எனக்கு தெரியும் சம்பளம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. 2 முறை வரலாறுலேயே அதிகமான சம்பளம் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு சம்பளம் சம்பந்தமாக ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். 1700 ரூபா சம்பளம் இப்போ நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, திருப்தியான விஷயம். ஆனால் அந்த 1700 ரூபாய் எப்படி கொடுக்க போறீங்க? 1350 ரூபா அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு அதிகரிப்பு இருக்கா? இல்லாட்டி எல்லாமே நீங்க இன்சென்டிவா கொடுக்க போறீங்களா? கூட்டப்பொந்த மூலியமா கொடுக்க போறீங்களா? சம்பள நிர்ணய சபை மூலியமா கொடுக்க போறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஹட்டன் பிரகடனம் இல்ல, இது ஹட்டன் விபரீதம். நன்றி.